சீமான் வந்து பேசுகிறத பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலை போல இப்போ சமீபத்தில் பேசி வருகிறார். ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்டது, வீர சாவர்கர். அதே சமயம் பெரியார் வந்து சுதந்திரத்துக்கு எதிராகவும் தேசிய கொடியை எரித்தவர் அப்படின்னு பேசுகிறார் கம்பேர் பண்ணி. இது வரைக்கும் இதுக்கு முன்னால் அப்படி பேசலை. அதே மாதிரி இவர் வந்து பெரியாரை பற்றி ஈவேராவை பற்றி பேசினதெல்லாம் வந்து அண்ணாமலை வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு. அது வந்து அவர் பேசியது சரிதான், காலகட்டம் தாண்டி விட்டது அந்த பேச்செல்லாம் அப்படின்னு சொல்லி நாசூக்கான ஒரு ஆதரவை தெரிவிக்கிறார். இப்போவும் லண்டன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் முன்னால் வந்து இருந்துக்கக்கூடிய அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம், கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் குறைந்து விட்டன. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து போன வாரம் அண்ணாமலை வந்து திறமையான இளைஞர்னு ஒரு கூட்டத்தில் வெளியில் பேசியிருக்காரு. நேற்று வந்து இவர் வெங்கையா நாயுடு அவர்களுடைய இல்ல திருமணத்திற்கு வரும்பொழுது அமித்ஷா வந்து அங்கே இருந்த அண்ணாமலை ஓரமாக இருந்த அண்ணாமலையை கையை பிடித்து அழைத்து தன்னுடைய காரில் முன் சீட்டில் உட்கார வச்சு ஒரே வண்டியில் கூப்பிட்டு போகிறார். இதெல்லாம் வந்து ஏதோ எதேச்சியாக நடப்பதில்லை. இதெல்லாம் வந்து அரசியல், அதுவும் அமித்ஷாவை போன்ற தேர்ந்த அரசியல்வாதிகள், பழுத்த அரசியல்வாதிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில், இப்போ மற்ற பாஜகவிற்கு வந்து இது ஒரு சிக்னல், மற்ற பாஜக தலைவர்களுக்கு நீங்கள் சும்மா வந்து அடிச்சுக்கிட்டு நிற்காதீங்க, இந்த நாங்கள் மாற்ற போகிறோன்னு, இவர் தான்